தமிழகத்திலிருந்து புனித ஹஜ் பயணம் செல்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று ஹஜ் கமிட்டி கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணம் எனப்படும் ஹஜ் யாத்திரைக்கு ஆண்டுதோறும் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் செல்வர். இவ்வாண்டு சவுதி அரசு இந்தியாவுக்கு அளித்துள்ள ஒதுக்கீட்டின்படி தமிழகத்தில் இருந்து 3150 பேர் ஹஜ் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான பயிற்சி முகாம் சென்னையில் உள்ள ஹஜ் கமிட்டியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மொய்தீன் கான், இவ்வாண்டில் ஹஜ் பயணத்திற்காக 12,000த்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாகவும், இதில் 3150 பேருக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும், கூடுதலாக இடங்கள் ஒதுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 3150 பேருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இன்னும் அதிகமாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஹஜ்ஜுக்கு செல்வோர் விரும்புகிற காரணத்தாலும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஹஜ் செல்வோருக்கு பயிற்சி அளிப்போருக்கான பயிற்சி முகாம் இந்திய அளவில் முதல் முறையாக தமிழகத்தில் துவக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய அளவிலே ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஹாஜிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற ப்ரோக்ராம் முதலில் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தமிழகத்தில் இதுதான் முதல் முறையாக நடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் இருந்து செல்லும் ஹஜ் பயணிகளுக்காக தமிழக அரசு 30 லட்சம் நிதி உதவி வழங்குகிறது. இதை அதிகரிக்க வேண்டும் என்பதும் இவர்களின் கோரிக்கை.